இப்போ ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1:5 இல்லைன்னா 1:6 போடுவோம். இப்போ ஏன்னா இப்போ வந்து நம்ம எம்சாண்டில் பண்ணுறதுனால 1:5 போட்டால் தான் பாண்டிங் நல்லாயிருக்கும். அதனால் வந்து 1:5 ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போடும்போது அவங்க அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எல்லா ஒர்க்கும் என்ன அவரோட டீட்டெயில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் ஒவ்வொரு ஒர்க்குக்குமே வந்து அது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட் எந்த மாதிரி போடுறோம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 7வது பாயிண்ட்டாக வந்து பிரிக் ஒர்க் அதாவது செங்கல் வேலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரைபடத்தில் உள்ளவாறு 11 அடி உயரத்துக்கு தரமான செங்கல் கொண்டு கட்டப்படும் கலவை விகிதம் 9 இன்ச் வாலுக்கு வந்து 1:5, 4.5 inches வாலுக்கு வந்துட்டு 1:3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் வந்து இந்த மாதிரி 1:4, 1:5 அப்படின்னு சொல்லி ரேஷியோ கொடுப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் டெக்னீஷியன் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ரேஷியோ கொடுக்காம அதாவது வந்து இத்தனை சட்டி மணல் அப்படின்னு சொல்லி எம்சாண்டை மட்டும் எத்தனை சட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அது வந்து எந்த ஓனருமே ஏற்றுக்காதீங்க. நீங்கள் வந்து அதுக்காக தான் சொல்கிறோம், நாம ஒரு பில்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பெசிஃபிகேஷனை படித்து பாருங்கள், அதில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை சட்டி மணல் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சட்டியை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டில் அப்படிங்கிறது வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நிறைய சைஸ் வந்துருச்சு. அதனால ஒவ்வொரு பாண்டில் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து 4 சட்டி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பாண்ட் சைஸுக்கு ஒவ்வொரு சட்டிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு 2.5 to 3 சட்டி தான் வந்து சிமெண்ட் வரும். இப்போ அதே இந்த சட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 to 3.5 சட்டி வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூட்டைக்கு நாங்கள் வந்து 25 சட்டி இல்லை 20 சட்டி 15 சட்டி அப்படின்னு அந்த சட்டி கணக்கு விட்டுட்டு நமக்கு வந்து என்ன ரேஷியோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ இதே வந்துட்டு 1:4 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டி சிமெண்ட் போட்டால் அப்போ வந்து 4 சட்டி எம்சாண்ட் போடணும்னு அர்த்தம் 1:4. அதுவே 1:5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சட்டி சிமெண்ட் போட்டால் 5 சட்டி எம்சாண்ட் போடணும் அப்படிங்கிறது தான் மீனிங். அதனால வந்து எப்பவுமே ரேஷியோ வந்து மென்ஷன் பண்ண சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த எத்தனை சட்டி அப்படிங்கிற கணக்கில் வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூட்டைக்கு கலவை போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் கலவை கலக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்பராக மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிக்காங்க. அதே மாதிரி ஒன் டைம் வந்து அதாவது நீங்கள் பில்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் அவங்களுக்கு சொல்லிட்டு இதை வந்து கண்டிப்பாக என் பில்டிங் வேலை முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும். அது இன்ஜினியராக இருந்தாலும் சரி ஒரு மேஸ்திரியாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட வந்து இதுதான் எங்கள் சிஸ்டம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ப்ராப்பரா நடக்கும். வாங்க இப்போ எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இவர் வந்து எம்சாண்ட் அளந்து போடுறாரு. இப்போ இந்த மாதிரி அதாவது இப்போ நீங்க 1:5 அப்படின்னு சொல்றா. இப்போ வந்து இவர் இந்த சட்டியில வந்து சிமெண்ட் அதாவது எம்சாண்ட் எந்த மாதிரி அளக்குறாரோ அதே அளவுக்கு தான் வந்து சிமெண்ட் போடணும். இப்போ சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எம்சாண்ட் போடும்போது இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுருவாங்க, இல்லைன்னா இன்னும் கூமாச்சா போடுறவங்க இருக்காங்க. சிலர்லாம் வந்து அளக்கும் போது இது மம்டியில் ஒரு தட்டி விட்டு இன்னும் போடுவாங்க. அந்த மாதிரி போடுறதுக்கு அளவு பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி எவ்வளவு போடுறாங்களோ அதே அளவுக்கு வந்து சிமெண்ட்டும் போடணும். போடு இப்போ தள்ளி போடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 சட்டி எம்சாண்ட் போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து சிமெண்ட் அளந்துட்டு அது எத்தனை சட்டி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சிமெண்ட் இது எம்சாண்ட் ஆட் பண்ணுறதா என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பேக்கில் வந்து எத்தனை சட்டி வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாண்டே வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்காங்க. அது ஏதாவது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம சைட்டில் இருக்கிற எல்லா பாண்டும் ஒரே சைஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த கன்ஃபியூஸ் இருக்காது. அது வேற சைஸ்ல இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இல்லைன்னா வந்து ஏன்னா அது மார்க் பண்ணி வச்சுக்கிறது தான் பெட்டரா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிமெண்ட் அளக்குற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். இதுல போடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 சட்டி எம்சாண்டுக்கு இப்போ 2 சட்டி சிமெண்ட் போடணும். பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எம்சாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எம்சாண்ட் போடும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டோம். அதனால சிமெண்ட் போடும்போது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தான் போடணும். நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் எம்சாண்ட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சிமெண்ட் போடணும் அப்படிங்கிறது தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமும். அதே மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்து ப்ராப்பரான ரேஷியோ கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சட்டி இப்போ 10 இந்த எம்சாண்டுக்கு கரெக்டாக 1:5 ரேஷியோவுக்கு சிமெண்ட் கரெக்டாக போச்சு. இப்போ மீதி இருக்கிற சிமெண்ட் அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது எவ்வளோ வருதோ அதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து எம்சாண்ட் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
அப்போ நமக்கு வந்து இந்த பாண்டில் வந்து கரெக்டாக 3 பாண்டில் ஃபுல் பாண்டில் வந்து 3 பாண்டில் வருது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோ அப்படின்னு சொன்னால் இந்த பாண்டில் நமக்கு வந்து 15 சட்டி எம்சாண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக இருக்கும். இதை போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதில் இன்னும் 5 பாண்டில் எம்சாண்ட் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிக் ஒர்க்காக இருக்கட்டும், பிளாஸ்டிங்காக இருக்கட்டும், ரேஷியோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ரொம்ப முக்கியமானது அது கலக்கிறதுல தான் இருக்கு. அதாவது வந்து கலக்கிற ஆள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாவோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கவனக்குறைவாலையோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் வேலை செய்யறது அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனத்தால சரியா மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 1:5 இல்லை 1:3 ரேஷியோ போட்டாலுமே அதுக்கான ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக கிடைக்காம போகும். அது ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாதனால தான் நிறைய இடத்துல கிராக் வருது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் மிஸ்டேக் வருது. எல்லாமே காரணம் வந்து மிக்சிங் ப்ராப்பராக இல்லாத போறதுனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த 3 சட்டி சிமெண்ட்டுக்கு 15 சட்டி எம்சாண்ட் போட்டாச்சு. இப்போ எப்படி கலக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கலக்காச்சு. இப்போ 2வது டைம் கலக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் கலக்கி விட்டாங்க. இப்போ 2வது டைம் மம்முட்டியில் கலக்கும்போது பின்னாடியே கையில் ஒருத்த வந்து கலக்குவோம். அப்படி கலக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த எம்சாண்டும் சிமெண்ட்டும் நல்லா வந்து மிக்சிங் ஆகும். இது இந்த மாதிரி கையில் கலக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்சாண்ட்ல இருக்கிற ஈரத்தில் வந்து அந்த சிமெண்ட் போய் ஒரே இடத்துல கட்டியாக நிற்காம உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மம்புட்டியில் கலக்கி போட ஒருத்தர் வந்து கையில் கலக்கி விட்டா நல்லா வந்து கலங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ 2 டைம் இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி விட்டு கலக்கணும். இந்த தண்ணி விட்டு கலக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ராப்பராக எந்த அளவுக்கு நமக்கு இது வேணுமோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி, அதாவது கட்டடத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் பேக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலன்னு வந்து கலக்கணும். அது எந்த மாதிரி நம்ம இங்கே பிரிக் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது பழைய செவரு, இது வந்து புது செவரு, இது ரெண்டும் அட்டாச் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் செவரு கட்டிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வரைக்கும் ஒரு டைமோ இல்லை 3 வரைக்கும் ஒரு டைமோ வந்து கம்பி அடிச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 வரைக்கும் ஒரு முறை காடி எடுத்து விட்டு கல் வந்து உள்ள சொருவணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த வரி வந்து உள்ள சொருவி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வரி உள்ள போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த வரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இது உள்ள போயிருக்கு. இது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா காடி எடுத்து விட்டு மினிமம் ஒரு 3 இன்ச்சிலிருந்து 6 இன்ச்சு வரைக்கும் உள்ள சொருவி விட்டோம்னா தான் நமக்கு வந்து இந்த வால் ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஜாயிண்ட்ல கிராக் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவரு பிளாஸ்டரிங் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய பிளாஸ்டரிங்கும் புது பிளாஸ்டரிங்கும் கிராக் வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட்ல வந்து மெஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பிரிக் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த காடி ஓட்டுவாங்க. இதை வந்து காடின்னு சொல்லுவோம், சிலர் வந்து சூட்டுன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி சொன்னாலுமே இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடியோட பர்பஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பிரிக் ஒர்க்ல வந்து பிளாஸ்டிக் வந்து நல்ல பாண்டிங் கிரிப்பா பிடிக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து அந்த காடி ஓட்டுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் ஹரிசாண்டல்ல மட்டும் காடி போடாமல் வந்து வெர்டிக்கல் காடி போடுறோம் அப்படின்னு சொன்னால் இன்னமும் வந்து அந்த பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு நல்ல வந்து பாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஹரிசாண்டல் ப்ளஸ் வந்து வெர்டிக்கல்லே வந்து அந்த காடி போடுற மாதிரி பிளான் பண்ணி அதை பார்த்துக்காங்க. எப்பவுமே வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டரா இல்லை இன்ஜினியர் யார் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கலவை யூஸ் பண்ணணும், அது எப்படி பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு வந்து வரி வைக்கும்போது, அதாவது வந்து வரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கலவை வந்து கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு தான் வந்து கலவை கொலன்னு இருக்கணும். இப்போ இந்த கலவை வந்து மிக்சிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக 1:5 ரேஷியோவில் கலக்கி இருக்கும். அதே 2 முறை வந்து ட்ரை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெட் மிக்ஸ் 2 டைம் பண்ணியிருக்கோம். சரி மிக்சிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த கலக்கி கலவை இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எந்த இடத்துலையும் சிமெண்ட் கட்டியாவோ இல்லை வந்து கலர் அன்னிவனா தெரியக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா சரியாக மிக்சிங் ஆகாமல் இருந்ததுன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் தனியாகவும் சிமெண்ட் தனியாகவும் தெரியும். அதனால அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு கலவையை எடுத்து இந்த மாதிரி கையில் பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து சிமெண்ட் உங்கள் கையில் அந்த சிமெண்ட் பால் வந்து கையில் இருக்கணும். அப்போ தான் அந்த எம்சாண்ட்ல வந்து நீங்கள் இந்த கலவை கரெக்டாக ப்ராப்பரான ரேஷியோவில் இருக்குது, ப்ளஸ் வந்து மிக்சிங்கும் ப்ராப்பராக ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வரி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் எந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி கலவை இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த வரி வச்சதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃப்ளேஸ் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம்.
பிளேயாஸாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா செங்கல் தான் ஊற வைக்கணும், பிளேயாஸை ஊற வைக்கணுமா இல்லை வந்து சும்மா நனைச்சி கட்டினா போதுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எந்த கல்லாக இருந்தாலுமே கண்டிப்பாக நனைச்சி கட்டுற அளவுக்கு வந்து அந்த சிமெண்ட்ல, அதாவது கலவையில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து கல் உரியாமல் அப்படியே நமக்கு வந்து கலவையில் இருக்கிறதுனால வந்து பாண்டிங் நல்லா இருக்கும், நமக்கு வந்து அந்த கலவையோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த கல்லாக இருந்தாலும் நல்லா நனைச்சி கட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயாஸ் வந்து இது ஊற வைக்காத கல், இது ட்ரையாக இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்ச கல், இது எந்த அளவுக்கு ஊறி இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னாலே நீங்க கல் உடச்சி பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து உள்ள வரைக்கும் ஈரம் போயிருக்கணும். அப்பதான் வந்து அந்த கல் வந்து ஃபுல்லா ஊறி இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஊறி இருந்தாதான் அந்த கலவையில் இருக்கிற ஈரத்தை வந்து இந்த கல் உரியாம இருக்கும். அதனால நமக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிளேயாஸ் கல்லில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த காடி கொடுத்துருக்குது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாண்டிங் நல்லா இருக்கும். இப்போ கலவை போடும்போது இதுக்குள்ளே வந்து கலவை போகும்போது நல்லா வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதுலேயும் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல எல்லாம் காடி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கல்லாக இருந்தால் இன்னும் நமக்கு வந்து பிளாஸ்டிக் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் காடி இல்லாமல் பிளைனாக இருக்குது. இதுவுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆனால் வந்து இதை விட சைடில் காடி இருந்தால் இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மாதிரி கல்லாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம ஆல்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா இந்த ரூம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம் வந்து ஒரு 8 கேட் ரூமாக தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 கேட் ரூமு, அந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன ரூமாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி ஒரு 45 வருஷம் ஆகுது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே நம்ம ஆல்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் இருக்கிறது வந்து அந்த அவுட்டர் வால் மட்டும் தான் விட்டுருக்கோம். இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிட்டு, அதே மாதிரி அந்த நடுவில் அந்த இடத்துல ஒரு பிட்டு மட்டும் தான் விட்டுருக்கும். இது எல்லா வாலும் ரிமூவ் பண்ணியாச்சு. சீலிங்க்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கி சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த சேஃப்டி பர்பஸ்லாம் பண்ணாம அவங்க பாட்டுக்கு உடைக்கிறதுனால நிறைய விபத்துலாம் வரதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இந்த மாதிரியான சேஃப்டி விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா புது ஒர்க் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்றது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டெக்னிக்கல் விஷயங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் பண்றது தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சேஃப்டியா பண்றோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாத்தீங்கன்னா வரி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரையா கலவை இருக்கணும்னு சொன்னா அது பேக் பண்றதுக்கு எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். பாத்தீங்கன்னா இப்படிதான் இப்போ வந்து நீங்க பேக் பண்ற கலவை இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் வந்து அப்படியே கல் மேல ஊத்தினா அதுவே பேக்கிங் ஆயிடணும். வரன்னு கலவையை கொட்டிட்டு அது கரண்டியில குத்தி தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு கரண்டியில குத்துறது அந்த மாதிரி பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியா பேக்கிங் ஆகாது. இந்த மாதிரி இருந்தா அது அப்படியே எடுத்து கொட்டினாலே பேக்கிங் ஆகணும். இப்போ அவர் கொட்டுவாரு, நீங்க பாருங்க எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு கொட்டு முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்படியே கொட்டின கலவை வந்து அதுவே பேக்கிங் ஆகணும். அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கொட்டிருக்க கலவை இப்படி நிறவுனாலே வந்து அதுவே கீழே இறங்கணும். உங்களுக்கே தெரியும் இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து ஃபுல்லாக இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேக்கிங் ஆகும். அப்போதான் இந்த மாதிரி இருக்கும்போது தான் கலவை வந்து நமக்கு வந்து அந்த பிரிக் ஒர்க் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் ப்ளஸ் வந்துட்டு பேக்கிங் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போடணும்னு சொல்கிறோம். இது வந்து ரேஷியோ நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த கலவை போடுற விதமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இதையும் வந்து கேர் எடுத்து பார்த்துக்காங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.